Next one, fourth sum. Fill up the appropriate box in the following table. Same third sum model தான், பட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை கண்டுபிடிக்கலாம். that is காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 110 rupees. மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, that is 130 rupees. செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டை நில்லுன்னு கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லாஸாக இருந்தால் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, கொடுத்துருக்கதை கிவனில் ரைட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் 110 rupees, மார்க்கெட் ப்ரைஸ் 130 rupees, டிஸ்கவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், லாஸாக இருந்தால் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, தென் இங்கே டிஸ்கவுண்ட்டு இல்லைன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரியும். இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட், ஒரு இதில் டிஸ்கவுண்ட், ஒரு திங்ஸில் டிஸ்கவுண்ட்டே பண்ணலைன்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கும். கண்டிஷன் நம்ம முன்னாடியே இன்ட்ரோலே பார்த்தோம். டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் மீன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸோட ரேட் என்னன்னா 130 rupees. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆல்சோ 130 rupees. ஓகேவா, இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸும் தெரியும், காஸ்ட் ப்ரைஸும் தெரியும். இதை வச்சு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸோட ரேட்டு 130 rupees, காஸ்ட் ப்ரைஸோட ரேட்டு 110 rupees. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். ஸோ இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் மீன்ஸ் ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ப்ராஃபிட். நமக்கு ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 130 rupees மைனஸ் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees. 130 மைனஸ் 110 தட் இஸ் ஈக்குவல் டு 20 rupees. அப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டு 20 rupees. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், அதிலே செகண்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், லாஸ்னா லாஸ் கண்டுபிடிக்கணும். சரியா, தென் கவனி, கொடுத்துருக்கதை கிவன் ரைட் பண்ணிக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees, மார்க்கெட் ப்ரைஸ் 130 rupees, டிஸ்கவுண்ட் 10ன்னு கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், லாஸ்னா லாஸ் கண்டுபிடிக்கணும். சரியா, இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் தெரிஞ்சால் இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாம். செல்லிங் ப்ரைஸ்க்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். ஒன்று, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா மேக் பண்ணிடலாம். தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 130 rupees, டிஸ்கவுண்ட் என்ன 10 rupees. ஸோ மைனஸ் 10, 130 மைனஸ் 10 120 rupees. அப்போ செல்லிங் ப்ரைஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 120. செல்லிங் ப்ரைஸ் 120, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 110. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ப்ராஃபிட். ஓகேவா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஃபார்முலா தெரியும். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 120 rupees, காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees. 120 மைனஸ் 10, மைனஸ் 110 ஈக்குவல் டு 10 rupees. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அவங்களுக்கு? 10 rupees ப்ராஃபிட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 110, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 130, டிஸ்கவுண்ட் இஸ் 30. சேம் அதே மாடல் தான். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், லாஸ்னா லாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தேர்ட் சம் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட். ஓகேவா, எனக்கு மார்க்கெட் ப்ரைஸும் தெரியும், டிஸ்கவுண்ட்டும் தெரியும்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 130 rupees,
டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ 30 rupees. 130 minus 30, that is 100 rupees. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 100, காஸ்ட் ப்ரைஸ் என்ன 110. which one is greater? Selling price is 100, cost price is 110. which one is greater? Cost price is greater. Cost price greater இருந்தால் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? லாஸாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் greater இருந்தால் தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் greater இருந்தால் லாஸாக இருக்கும். லாஸ்க்கு ஃபார்முலா என்ன? செல்லிங் லாஸ்க்கு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 100 rupees. 110 மைனஸ் 100 சப்ராக்ட் பண்ணோன்னா 10 rupees. அப்போ லாஸ் எவ்வளோ? 10 rupees. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் சம் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் 110, மார்க்கெட் ப்ரைஸ் 120. இதில் என்ன கிடையாது? ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நில், லாஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். லிசன், கொடுத்துருக்கதை கிவன் ரைட் பண்ணிட்டேன். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் 110 rupees, மார்க்கெட் ப்ரைஸ் 120 rupees, ப்ராஃபிட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, லாஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு லாஸுக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ எனக்கு லாஸுக்கும் வேல்யூ 10ன்னு தெரியும், காஸ்ட் ப்ரைஸுக்கும் வேல்யூ 110 தெரியும். அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்? செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறேன். செல்லிங் ப்ரைஸ் இங்கே மைனஸில் இருக்குது. மைனஸ் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா தட் இஸ் ப்ளஸ் லாஸ், ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸாக மாறிடும். ஓகே, இந்த காஸ்ட் ப்ரைஸை அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே லாஸ் இருக்குது, ப்ளஸ் டேர்ம் கோஸ் டு மைனஸ், ஸோ மைனஸ் லாஸ். ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees மைனஸ் லாஸோட வேல்யூ 10. ஸோ 110 மைனஸ் 10 ஈக்குவல் டு 100. செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லிசன், எப்படி சொன்னேன்னு பாரு. எனக்கு இங்கே லாஸுக்கும் வேல்யூ தெரியும், காஸ்ட் ப்ரைஸுக்கும் வேல்யூ தெரியும். ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஃபார்முலாலேருந்து செல்லிங் ப்ரைஸ் கொண்டு வரேன். செல்லிங் ப்ரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன்னா மைனஸ் டேர்ம் கோஸ் டு ப்ளஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் டேர்ம் கோஸ் டு மைனஸ். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees, லாஸோட வேல்யூ 10 rupees. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணேன்னா 100 rupees. ஓகேவா? இப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்கவுண்ட்டுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 120 rupees, செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 100 rupees. 120 மைனஸ் 100, தட் இஸ் 20 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, மார்க்கெட் ப்ரைஸ் 120, செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, டிஸ்கவுண்ட் 10 rupees, ப்ராஃபிட் 20, லாஸ் நில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தென் கொடுத்துருக்கதை கிவன் ரைட் பண்ணிட்டேன். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ப்ரைஸ் 120, டிஸ்கவுண்ட் 10 rupees, நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் 20 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? லாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் எனக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 120 rupees மைனஸ் டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ 10 rupees. ஸோ 120 மைனஸ் 10, 110 rupees. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும். இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்?
காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராஃபிட்டுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், காஸ்ட் ப்ரைஸ் கொண்டு வர போகிறேன். மைனஸ் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படியே இருக்க ப்ளஸ் டேர்ம் கோஸ் டு மைனஸ். ஸோ மைனஸ் ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 110 rupees. ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 20 rupees. 110 minus 20 that is 90 rupees. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 90 rupees. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் சம். Rani bought a set of bangles for rupees 310. Her neighbors liked it most, so Rani sold it to her for rupees 325. Find the profit or loss to Rani. என்ன கேட்டிருக்காங்கன்னா ராணி bought a set of bangles. ராணி வந்து ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்குறாங்க, அது 310 rupees. ஸோ அவங்க வாங்குறத என்னென்னு எடுத்துக்கணும், காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. அப்போ காஸ்ட் ப்ரைஸோட ரேட் என்ன 310 rupees. ஓகே. ஹர் நெய்பர்ஸ் லைக் இட் மோஸ்ட். அந்த வளையல் வந்து அவங்க நெய்பர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. ஸோ ராணி சோல்டு இட் டு ஹர் rupees 325. தட் இஸ் சோல்டு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சேல்ஸ் பண்ணிடுறாங்க. எவ்வளோ ருப்பீஸுக்கு 325 rupees. ஸோ இதை என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். அதை என்னென்னு எடுத்துக்கணும், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா. தென் இப்போ சொன்னதை அப்படியே எழுதியிருக்கேன். கிவன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 310 rupees, செல்லிங் ப்ரைஸ் 325 rupees. ப்ராஃபிட்டா லாஸான்னு எப்படி கண்டுபிடிப்போம், இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு பார்க்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். 310 325. செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன, ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா. இங்கே செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 325 rupees மைனஸ் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன 310 rupees. ஓகேவா. 325 மைனஸ் 310. 325லேருந்து 310 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன rupees 15. எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் 15 rupees இருக்கும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 15 rupees. ப்ராஃபிட் எவ்வளோ 15 rupees. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த்து சம். சுகன் bought a jean pant for rupees 750. சுகன் bought a jean pant for rupees 750. எவ்வளோக்கு வாங்குறாங்க 750 rupeesக்கு சுகன் வாங்குறான். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். It did not fit him. அது வந்து அவனுக்கு கரெக்டாக இல்லை. He sold it to his friend for rupees 710. ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணிடுறான், சோல்டு. கவனி, ஃப்ரெண்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுறான். சேல்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அது என்ன ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. அவன் வாங்குறது காஸ்ட் ப்ரைஸ். தட் ஆஸ் சோமு என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு, சாரி சுகன் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கான் ஜீன் பேண்ட்டை 750 rupees. ஸோ அது காஸ்ட் ப்ரைஸ். அது அவனுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ அவனோட ஃப்ரெண்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டான். தட் இஸ் சோல்டு. தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ். ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. கவனி, காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 750 rupees. செல்லிங் ப்ரைஸ் 710 rupees. இப்போ ப்ராஃபிட்டா லாஸான்னு எதை வச்சு செக் பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் செக் பண்ணணும். தென் காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டராக இருந்தால் லாஸு, செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டராக இருந்தால் ப்ராஃபிட். இங்கே எது கிரேட்டராக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் த செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக லாஸு. ஸோ லாஸோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 750, செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 710. 750 மைனஸ் 710 தட் இஸ் எவ்வளோ 40. ஓகேவா. அப்போ அவனுக்கு லாஸ் எவ்வளோ 40 rupees. அவன் வாங்கின விட கம்மியாக சேல்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு லாஸ் எவ்வளோ 40 rupees. ஓகேவா.